Hello student, Unit 3, Algebra, Exercise 3.2, find the GCD of the given polynomials. Subdivision number 3, 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. Next, 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. First உள்ளதை f of x சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். f of x வந்து இந்த 4 டேர்ம்லையும் 3x காமனாக இருக்குது. அப்போ 3xை நம்ம காமனாக எடுத்துடலாம். 3xை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்கும்னா 3xை காமனாக எடுக்க தெரியாதவங்க 3xால் டிவைட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு 3x காமனாக எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 3xால் டிவைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமையும் 3xால் டிவைட் பண்ணுங்கள். 3 டிவைட் ஆயிரும். இங்கே எக்ஸ் போயிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைம் நமக்கு என்னன்னா எக்ஸ் பவர் க்யூப். அதே மாதிரி இங்கே 3xால் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1 3 is 3, 2 3s are 6, இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அப்போனா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3xால் டிவைட் பண்ணோம்னா 1 3x is 3, 4 3s are 12, இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கே ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் 4x. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை 3xால் டிவைட் பண்ணால் எக்ஸும் எக்ஸும் நமக்கு டிவைட் ஆயிரும். 1 3x is 3, 8 3s are 24, இப்போ மைனஸ் 8. ஏன் இதை 3xால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன்னா நீங்கள் 3x எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதனால் 3xால் டிவைட் பண்ணிட்டோம்னா அதை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3xை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள டேர்ம் அப்படியே கிடைக்கும். 3x பவர் 4, 6x பவர் க்யூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் உள்ளது g of xன்னு சொல்லி எடுத்துக்கலாம். g of x அதில் 2x காமனாக இருக்கும். இப்போ 2xை நம்ம காமனாக எடுத்துடலாம். 2xை காமனாக எடுக்கிறதா இருந்தால் 2xால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக அந்த ஆன்சர் கிடைக்கும். 2xால் டிவைட் பண்ணோம்னா டிவைடிங் பை 2x, 1 2 is 2, 2 2s are 4, ஒரு எக்ஸ் பவர் இங்கே எக்ஸ் பவர் க்யூப். அப்போ 2x பவர் க்யூப் 2x க்யூப். நெக்ஸ்ட் இங்கே 2xால் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸையும் டிவைட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 1 2 is 2, 7 2s are 14, அப்போ 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2xால் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 4 2s are 8, எக்ஸு இங்கே எக்ஸ் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 4x கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2xால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸும் எக்ஸும் டிவைட் ஆயிரும். 1 2 is 2, 4 2s are 8, அப்போனா மைனஸ் 4 கிடைக்குது. இதை டிவிஷன் அல்காரியத்தை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும். டிவிஷன் அல்காரினா எதோடைய ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குதோ அது டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் ஆர்டர் வந்து டிவைசராகவும் மாறும். இங்கே காமனாக எடுத்த இந்த 3xும் இந்த 2xும் அப்படியே இருக்கட்டும். அதை லாஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே உள்ள ஆர்டரும் எக்ஸ் பவர் க்யூப்பாக இருக்குது, இங்கே உள்ள ஆர்டரும் எக்ஸ் பவர் க்யூப்பாக இருக்குது. அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குதோ அது டிவைடண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே போடணும். எது ஸ்மாலஸ்ட் ஆர்டராக இருக்குதோ அது டிவைசராக பாக்ஸுக்கு வெளியில் போடணும். அப்போ இதில் ரெண்டு ஆர்டருமே சேமாக இருக்குது. அடுத்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை கம்பேரிங் பண்ணலாம். இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கலையே ஹையஸ்ட் ஆர்டர் இதுவாக தான் இருக்குது, g of x தான் இருக்குது. இப்போ g of x வந்து டிவைடண்டாகவும் f of x டிவைசராகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை மட்டும் எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸை வச்சு சால்வ் பண்ணாமல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ g of xக்கு எக்ஸ் பவர் க்யூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2, x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 7, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4, கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் 4. f of xல எக்ஸ் பவர் க்யூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மைனஸ் 4, கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் 8. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. மைனஸ் சிம்பிளாக இருந்தால் மட்டும் அந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளாக இருந்தால் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டிவைடண்ட் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. டிவைடண்ட் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் 2.
நெக்ஸ்ட் டிவைஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, அதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 டிவைடிங் பை 1 உடைய வேல்யூ 2 தான் கிடைக்கும். அப்போ இதை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிக்கணும் 2. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இதோட மல்டிப்ளை பண்ணும். 1 2 is 2. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். மைனஸ் 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 8 2s are 16. அதுக்கப்புறம் சிம்பிள்ஸை மாற்றிடலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றிடுங்க, இங்கே மைனஸ். நெக்ஸ்ட்டு 4 வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ அதுவும் மைனஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே -8 இருக்குது, +8ஆக மாறிடும். இங்கே -16 இருக்குது, +16ஆக மாறிடும். சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதை சப்ராக்ஷன் பண்ணிடலாம். 2ஐயும் சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 7லேருந்து 4 போச்சுன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது +4 +8 சிம்பிள், கீழே உள்ள சிம்பிள் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், மேலே உள்ள சிம்பிள் எடுக்கக்கூடாது. +4 +8 வேல்யூ 12. நெக்ஸ்ட்டு -4 +16. -4 +16 சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். பிக்கஸ்ட் வேல்யூ வந்து 16. 16 சிம்பிள் ப்ளஸ் தான். அப்போ சப்ராக்ஷன் பண்ணோம்னா +12 கிடைக்குது. 12. இந்த இதிலிருந்து காமனாக நம்ம 3 எடுக்கலாம். 3ஐ காமனாக எடுத்தோம்னா 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. 3ஐ காமனாக எடுக்கணும்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண கிடைக்கும் 1 கிடைக்கும். இங்கே வந்து 4 கிடைக்கும், இங்கேயும் 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூப். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூப். இது ரெண்டையும் கம்பேரிங் பண்ணி பார்த்தோம்னா, இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூப், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போனா பிக்கஸ்ட் வேல்யூ வந்து டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ மறுபடியும் டிவைசராகவும் மாறும். அப்போ இது வந்து டிவைசராக மாறிடும், இது டிவைசராகவும் இது டிவைடண்டாகவும் மாறும், இது டிவைடண்டாகவும் மாறும். டிவைசரை ரைட் பண்ணிக்கலாம். 1 1 4 4 டிவைடன் 1 2 -4 -8. இப்போ இதில் உள்ள ஃபஸ்ட் டைம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதில் உள்ள ஃபஸ்ட் டைம் 1. அப்போ 1, இதில் உள்ள ஃபஸ்ட் டைம் 1. 1 டிவைடிங் பை 1 உடைய வேல்யூ 1 கிடைக்கும். இதை நம்ம கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிடலாம் 1. இப்போ டிவைஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதோட மல்டிப்ளை பண்ணால் 1 1 is 1. நெக்ஸ்ட்டு 4 1 is 4. நெக்ஸ்ட்டு 4 1 is 4. இப்போ சிம்பிள்ஸை மாற்றிடலாம். மைனஸ் மைனஸ் மைனஸ். இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ நான் இது வந்து 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே -4 இருக்குது. இப்போ நான் பிக்கஸ்டோடைய சிம்பிள் மைனஸ். இப்போ மைனஸ் அப்படியே கொடுத்துருங்க. இதை சப்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 4லேருந்து 2 போச்சுன்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். சேம் சிம்பிளாக இருந்தால் சிம்பிளை அப்படியே எழுதி நம்பர்ஸை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 8 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க, -8. நெக்ஸ்ட்டு இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இதில் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் -2, இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம்
1 டிவைடிங் பை 1. -2 டிவைடிங் பை 1 உடைய வேல்யூ -2. இங்கே உள்ள -2வை கோசன்ட் ரைட் பண்ணிடலாம். -2. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 1 விட்டுருங்க, இந்த 1 மறந்துடுங்க. இப்போ இந்த 1 வச்சு இந்த -2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 மல்டிப்ளை பண்ணால் -2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 4 வச்சு -2 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2s 8. நெக்ஸ்ட்டு இந்த 4 வச்சு அந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், -2. சிம்பிள் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சிம்பிளை ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2s 8. இப்போ சிம்பிள்ஸ்லாம் மாற்றிடுங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இங்கே உள்ளது மைனஸாக இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். இங்கே மைனஸாக இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். இங்கே மைனஸ், ப்ளஸ் சிம்பிள். இங்கே -2, இங்கே +2. அப்போனா இது 0 ஆயிடுது, கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே -8 + 8, இதுவும் 0 ஆயிடுது, இதுவும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இது -8 + 8 0 ஆயிரும். டோட்டலாகவே நமக்கு 0 கிடைக்குது. ஜிசிடி அப்படின்னா 0 வர வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஜிசிடி. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது x². இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. ஜிசிடி ஆஃப் f of x, g of x ஈக்குவல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று சால்வ் பண்ணி வச்சுருந்தோம். என்ன சால்வ் பண்ணி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இந்த 3xலையும் 2xலையும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 3xலையும் 2xலையும் காமன் ஃபேக்டர் பாருங்கள். 3,2க்கு காமன் ஃபேக்டர் எடுத்தா 3 கொடுத்தோம்னா 1, 2 கொடுத்தோம்னா 1 1. ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டராக 1 மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே காமன் ஃபேக்டர் வந்து இங்கே இல்லை. அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் காமன் ஃபேக்டராக இருக்கும். 3x 2xக்கு காமன் ஃபேக்டராக எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த எக்ஸை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்டில் ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண இந்த இது கான்ஸ்டன்ட் x² அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னா 1 × x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு சொல்லி ரைட் பண்ணும். சிம்பிள்ஸ் இங்கே மைனஸாக இருந்தால் மைனஸ் கொடுக்கணும். இப்போ 1ஐயும் x² மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ x² தான் கிடைக்கும். x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. ஆன்சரை லாஸ்ட்டில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சரை லாஸ்ட்டாக இடத்துல இருக்குது, 1 மார்க் இருக்குது. ஜிசிடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.